ஹாய் வணக்கம் அம்மா. ஹாய் வணக்கம். இன்றைக்கி அம்மாவுக்கு 75வது பர்த்டே, அதாவது ஒரு வாழ்நாளில் வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ரைட், நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கி அம்மாண்ட 75வது பர்த்டேன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து அம்மாவை சந்தோஷப்படுத்தி வியப்பூட்டி ஆச்சரியப்படுத்துறதுக்காக வந்து எங்கள் மூலமாக வந்து கொஞ்சம் கிஃப்டெல்லாம் அனுப்பியிருக்காங்க. முதல்ல வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் அம்மாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்போ அம்மா தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. பேர பிள்ளைகள் என்ன பேர்? பேர பிள்ளைகளுக்கு ரோபின், லெவின், சிந்தியா எங்கே இருக்கிறாங்க? கொலண்டில் இருக்கிறோம், ஜெர்மனியில் இருக்கிறோம், ஹொலண்டில் இருக்கிறாங்க, ஜெர்மனியில் இருக்கிறாங்க, ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க. இல்லை, பேர பிள்ளைகள் அனுப்பல. வேறு யாராவது பிள்ளைகள்? அம்மாக்கு எத்தனை பிள்ளைகள்? 6 பேர். ஸோ பெரிய லிஸ்ட் ஒன்று இருக்குது, அப்படி தானே? சரி, சொல்லுங்கள் பார்ப்போம். 6 பிள்ளைகளில் யார் அனுப்பியிருப்பாங்க? எனக்கு பேர பிள்ளைகள்லாம் டவுட். பேர பிள்ளைகள்லாம் டவுட்? பிள்ளைகளில் டவுட் இல்லை, அப்படியா? கடைசி மகள் என்ன பேர் அவங்களுக்கு? அனிதா. அங்கே பொருள்லேருந்து வந்து நிற்கிறாங்களா? இல்லை, இனிதான் போறா. இல்லை, அவங்களும் அனுப்பல. கடைசி மகளும் மாற்றிட்டா அம்மாவை, அவங்களும் அனுப்பல. வேறு யாராவது? அப்படி இல்லைன்னா எங்களோட மகளின் ஃப்ரெண்டா இருப்பா. என்ன பேர் அவங்களுக்கு? கனடாவில் இருக்கிறா. அவள் தான் எனக்கு இப்போ வந்தாலும் வருஷம் ஒரு உடுப்பு கொண்டு வந்து என்னை வாழ்த்திட்டு கொஞ்சிட்டு போறவா. கோமதி பேர் அவ. கோமதி பேர். சரி, அவங்களுக்கு இல்லை. சரி, அம்மாவுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒரு கிஃப்ட் பேக் ஒன்று அனுப்பியிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அதை எடுங்க வழியாது. அம்மாவுக்கு வந்து ஒரு அழகான சாரி என்ன அனுப்பியிருக்காங்க. ரைட், யார் அனுப்பியிருப்பாங்க? எங்களோட ஃப்ரெண்ட் தான் அனுப்பியிருப்பாங்க, அதாவது மகளின் ஃப்ரெண்ட். ஓகே, அப்போ நீங்கள் கனடாவில் இருந்தால் வந்திருக்கேன் உறுதியாக சொல்கிறீங்க, அப்படியா? சரி, பார்ப்போம். ரைட், இப்போ வந்து அம்மாவுக்கு ஹாப்பி 75th பர்த்டே அம்மாண்டு போட்டு தான் கேக் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு அழகான சாக்லேட் கேக் வந்து அம்மாக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், ஹாப்பி பர்த்டே அம்மாண்டு தான் போட்டிருக்காங்க. ஸோ 6 பிள்ளைகளில் யாரோ ஒருத்தங்க தான் செஞ்சுருக்குறாங்க. இது யாராக இருக்கும்? சரி, 6 பிள்ளைகளில் வெளிநாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர்? 4 பேர். அப்போ அந்த 4 பேர்கிட்ட பேரை சொல்லுங்களேன் பார்ப்போம். அனிதா, வனிதா, கலைவாணி, ஸ்ரீவாணி. அனிதா, வனிதா, கலைவாணி, ஸ்ரீவாணி. ஜெர்மன்? 2 பேர் ஜெர்மன், ஒரு ஆள் பிரான்ஸ், ஒரு ஆள் போலண்ட். இல்லை, சரி, யாராக இருந்தாலும் வந்து இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம் யார் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. இப்போ அம்மா வந்து அவங்க அனுப்பின சாரியை வந்து அழகாக கட்டிக்கிட்டு வந்திருக்குறாங்க. ரைட், நாங்கள் அவங்க அனுப்பின சாரியோடையே இந்த கேக்கை கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். ஓகே, கொடுக்குங்க. ரைட், ஊதி நூறுங்க. கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. Jasmine. ரைட், நீங்களே மகளை தீத்திருங்க. ரைட், இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து அந்த கேக்கும் கட் பண்ணி அம்மா அந்த 75வது பர்த்டேயை வந்து கொண்டாடிட்டோம். சரி, கடைசியாக சொல்லுங்கள் பார்ப்போம் அம்மா, யார் அனுப்பியிருப்பாங்க?
எங்களோட மகளின் ஃப்ரெண்ட் தான் என்னோட நல்ல உயிர். உங்களோட நல்ல உயிர் உங்களோட மகளின் ஃப்ரெண்ட், அதாவது வந்து கோமதி ரமேஷ் ஓ அவங்க தான். ரைட், கனடால இருந்து உங்களுக்காக வந்து உங்களோட மகளின் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கோமதி ரமேஷ் ஃபேமிலி தான் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்டை வந்து உங்களுக்காக அம்மாக்காக வழங்கியிருக்கிறாங்க. வருடா வருடம் செய்கிறவங்க அப்படி தானே? வருடம் அவள் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு சாரி குணம் தருவேன். ஓகே ரைட். ஓகே, அவள் எனக்கு ஒரு பிள்ளை மாதிரி. பிள்ளை மாதிரி. ரைட், ஹாப்பியா அம்மா நீங்கள்? ஹாப்பியா? காபி. ஓகே, கோமதி அண்ட் ரமேஷ் ஃபேமிலி அவங்களோட அக்கா ஃபேமிலிக்கு என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு என்ன சொல்கிற வாழ்க்கைன்னு தெரியாத நடுக்கமாக இருக்குது. அந்த பிள்ளை இப்படி செய்துட்டு அவன் நினைச்சாமா வேண்டிய. ஓகே, வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா? அவக்கு இனி இல்லை, நன்றி கடமை. நன்றி. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின கோமதி அக்கா மற்றும் ரமேஷ் அண்ணா ஃபேமிலி சார்பாகவும் மீண்டும் அம்மாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.